ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷன் போர்ட் டெக்னிக் ஆர் விஷுவல் போர்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு விதமான காட்சிப்படுத்தும் முறை. நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டிருப்போம். அதில் சில இடத்துல ஒன் டே யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது நிறைய பேருக்கு பகல் கனவாகவே போயிடும். சிலர் மட்டும்தான் அவங்க சொல்கிற ட்ரீமே தெளிவாக சொல்கிறத பார்க்க முடியும். அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அந்த ட்ரீமுக்காக மட்டும்தான் இருக்கும். விஷன் அண்ட் எய்ம், அதாவது குறிக்கோளும் இலக்கும் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னா முடிவே இல்லாத பயணம் போல தான் போயிட்டே இருக்குமா. எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், எதுவுமே தெரியாமல் வாழ்க்கை அப்படியே கோ வித் ஃப்ளோவில் போயிட்டே இருக்கா போல் இருக்குமா. இப்படி கோ வித் ஃப்ளோலேயே உங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்களாம். ஸோ நமக்கான ஒரு ட்ரீமை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ட்ரீமை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த ட்ரீமுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். என்னம்மா சொல்கிறேன், எப்படி ட்ரீமுக்கெலாம் போயிட்டு உயிர் கொடுக்க முடியும் அப்படி தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் விஷன் போர்ட் டெக்னிக் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரீமே எப்படி காணணும்னு தெரில, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட சேனல்லே ட்ரீம் பிக் அப்படின்னு ஒரு ஆடியோ புக் இருக்குது. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் ட்ரீமுக்கு உயிர் கொடுக்குற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது விஷுவல் போர்ட் டெக்னிக் அப்படிங்கிற நேமை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். விஷுவலாக நம்ம ஏதோ சில இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் நம்மளோட ட்ரீம். ஆக்சுவலாக விஷுவல் போர்டோட கோர் பர்பஸே என்ன அப்படின்னா நம்ம பிரெயினில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட பிரெயினில் டீப் இன்சைட் பிரெயின்குள்ளே இருக்க எல்லா சிந்தனைகளையுமே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி கிளியராக சொல்லட்டுமா? ஃப்ரெண்டு ஒரு பைக் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கை பார்த்தோன்னே உங்களுக்கும் அந்த பைக் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு, நாமளும் இதே மாதிரி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் உங்கள் பிரெயின் ரோட்டில் போகிற எல்லா வண்டியுமே சகஜமாக பார்க்கும், காமிக்கும். நீங்கள் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்ட உடனே நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்கள் கண்ணுக்கு பைக் மட்டும்தான் தெரியும். எப்படின்னா இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமோட வேலை தான். விஷுவலாக ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க, ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஷார்ட் டேர்ம் ட்ரீமா இல்லை லாங் டேர்ம் ட்ரீமா அப்படின்றதெல்லாம் அந்த ஆர்ஏஎஸ்க்கு தெரியாது. பிரெயினுக்கு விஷுவலாக நீங்கள் பைக்கை காமிச்சு ஆசைப்பட்ட மாதிரி வேறு ஒரு பொருளை விஷுவலாக பார்த்து நீங்கள் ஆசைப்படுற வரைக்கும் உங்கள் ஆர்ஏஎஸ் சிஸ்டம் வந்து உங்கள் கண்ணுக்கு நிறைய பைக்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை டெய்லி ஆக்டிவேட் பண்ணணும். எது மூலயமா ஆக்டிவேட் பண்ணால் விஷுவல் போர்டு மூலயமா தான். நமக்கு பிடிச்ச எண்ணங்கள், ட்ரீம் எல்லாமே அந்த விஷுவல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மீதி வேலையை அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். நம்ம கண்ணில் படுறது எல்லாமே ஆசைப்படாமல் நம்ம ட்ரீமுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக ஆசைப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களை திருவிழா டைமில் கடை வீதிக்கு கூப்பிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்குற எல்லா பொம்மை மேலேயும் ஆசைப்படுவாங்களாம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அதுதான் குழந்தைங்களோட நேச்சர். நான் ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அந்த புக்கோட நேம் நீட் விசஸ் வாண்ட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து 2 கேள்வி கேட்டுக்கணுமா. நீட் ஆர் வாண்ட். நீட் அப்படின்ற ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் இந்த பொருள்லாம் தேவை. லைக் ஃபுட், வாட்டர், ட்ரெஸ்ஸு, எஜுகேஷன், இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இதெல்லாம் நீட் கேட்டகரியில் வரும். சப்போஸ் நம்ம மனசில் வாண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா டாய்ஸ், மேக்கப் கிட் இதெல்லாம் வாண்ட் கேட்டகரியில் வரும். இதெல்லாம் இல்லைனா கூட நம்மளால் வாழ முடியும், அப்படி தானே? நமக்கு நீடுன்னு தேவைப்பட்ட பொருட்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதே பழக்கத்தை நம்ம கிட்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பொருளுக்காக அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் இப்போ உனக்கு நீடா இல்லை வாண்டா அப்படின்னு அவங்களே கொஷின் கேட்கணும். அந்த கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க கிளியர் ஆகிடுவாங்க. அச்சோ, நான் டாப்பிக்கை விட்டு அவுட் ஆஃப் த கண்டென்ட் போயிட்டுருக்கேன்ல. சரி வாங்க நம்ம மறுபடியும் டாப்பிக்குள்ளேயே போகலாம். கரெக்டான விஷயத்த மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு காமிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீமில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடிக்கடிக்கு நம்ம ட்ரீமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ஆழ் மனசை அடிக்கடிக்கு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மாதம் எனக்கு இந்த ட்ரீம்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அடுத்த மாதம் இல்லை எனக்கு இப்போ அந்த ட்ரீம்லாம் இல்லை, எனக்கு வேறு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு மங்கி மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையில் ஒரு விஷன் போர்டு இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? உங்களோட மொபைல் ஃபோன் தாங்க. நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம வைக்கிற வால்பேப்பர் எப்பயுமே பாசிட்டிவ் நோட்டில் தான் வைக்கணும். ஹாப்பி ஃபேமிலி பிக்சர் இருக்கும்ல, அதை வைக்கலாம். இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு வைபுக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரூமில் ஒரு சார்ட் எடுத்துக்கலாம், இல்லை ரூமில் ஒரு குட்டி ஸ்பேஸ் எடுத்து அதுக்காக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த போர்டில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே எழுதி வைக்கலாம். நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். இல்லை என்னோடய சீக்ரெட், என்னோடய ட்ரீம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அது யாருக்கும் தெரிய தேவையில்ல, என் ரூமில் என்னை தவிர மற்றவங்களாமே வருவாங்களே, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் உங்களோட பர்சனல் டைரியில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், டெய்லி அதை படிக்கணும், டெய்லி அதை பார்க்கணும்.
க்ரியேட் பண்ணுற விஷுவல் போர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஆசைகள் இருக்கணும், உங்களோட நீடும் இருக்கணும். இது 2மே கலந்தா மாரி இருக்கிறது தான் விஷுவல் போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடு கட்டணும், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எழுதாமல், அந்த வீடோட இன்டீரியர் டிசைன் எல்லாமே நோட் பண்ணி எழுதலாம். இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல ஹால் இருக்கணும், இந்த இடத்துல வால்பேப்பர் இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் நூக் அண்ட் கார்னர் இன்ச் பை இன்ச்சாக நம்ம எழுதணும் அப்படின்னா, அந்த விஷுவல் போர்டை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த வீட்டில் வாழற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த இமேஜினேஷன் தான் நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக கொண்டு போகும். இதே போல் தான் நம்ம ஜாபுக்கும் நம்ம ஒரு விஷுவல் போர்ட் க்ரியேட் பண்ணலாம். நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனுக்கும் ஒரு விஷுவல் போர்ட் க்ரியேட் பண்ணலாம். ட்ரீம் இல்லாத பர்சன் இருக்கவே முடியாது. முக்கால்வாசி பேருக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய கனவு இருக்கும். அதுக்காக பக்காவாக பர்ஃபெக்டாக ஒரு விஷுவல் போர்டை க்ரியேட் பண்ணலாம். விஷுவலைசேஷன் இன்னும் கிளியராக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிக்சராகவும் அதில் பேஸ்ட் பண்ணலாம். நம்மளோட லைஃப் வந்து டெய்லி ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. சில சமயத்தில் ஹாப்பியாக இருப்போம், சில சமயத்தில் சேடாக இருப்போம், சில சமயத்தில் ரொம்ப பிஸியாக இருப்போம், இல்லை மூட் ஸ்விங்காக இருப்போம். அந்த மாதிரி டைம்லலாம் கூட நம்மளோட காலையில் டெய்லி ரொட்டீனை நம்ம என்றைக்கும் மிஸ் பண்ண மாட்டோன்றதுலேருந்து, பிடிச்ச பர்சனுக்கு குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். அதே மாதிரியே விஷுவல் போர்டை பார்த்து டெய்லி நம்ம படிக்கணும், நம்ம அதை முதல் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த ஹேபிட் காலப்போக்கில் எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்மளே மீறி அந்த விஷுவல் போர்டை ஒரு டைம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயினில் இருக்க ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நம்மளை தூண்டி விட்டுருவோம். உனக்கு வேறு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, எழுந்துரு உன் ட்ரீமை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லுவான். கனவு காணுங்கள், கனவுக்கு எல்லையே இல்லை, கற்பனைக்கு முடிவே இல்லை, இருக்கும் நோக்கமே முழு எண்ணமாகவும் நம்பிக்கையாகவும் செயல்படும். வெற்றி கனவை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணிக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.